அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் பற்பல தேசங்களிலிருந்து உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுகி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தகப்பனப்பா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகள் மேல் உமது மனதுருக்கத்தை வைத்து எங்களை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ விண்ணப்பங்களோடு நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் அறிகிறதற்கு முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிறவர்களுடைய வியாதியின் அடையாளங்கள் நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரீரங்களில் போராடுகிற அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்களை கர்த்தர் அழித்து மகிமையான விடுதலையை ஆவி ஆத்ம சரீரத்தில் நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் இருக்கிற இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் வந்த வீட்டில் சமாதானம் உண்டு ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டு. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரங்களை கர்த்தர் அழித்து எங்களுடைய துக்க நாட்களை எடுத்துப்பட்டு மகிழ்ச்சியின் நாட்களை, சந்தோஷத்தின் நாட்களை, சமாதானத்தின் நாட்களை அடிமைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாசல்கள் திறக்கப்படட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே, நாங்கள் கடந்து செல்லுகிற திசையெல்லாம் உடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற எல்லா தீமையிலிருந்தும் சத்துரு கொண்டருகிற சகல போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவைகள் எல்லாம் ஆவியானவரால் சந்திக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஒலிவொலி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இசை மீட்டுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் உமக்கென்று பயன்படுத்தும் ஆண்டவரே. சத்துரு வாழ்க்கையில் கொடுக்கிற சகல போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தை இழக்கச் செய்கிற பிசாசின் வல்லமைகளை ஆண்டவர் அழித்து ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைக்கென்று பாடியுமை மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற குரல் வளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீர் முழு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு விடுதலையின் பதஸ்தாவாக இந்த இடம் மாறட்டும் ஆண்டவரே. இங்கு கடந்து வருகிறவர்கள் ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும். அப்பா, ஆண்டவரே, வெறுமையோடு வருகிறவர்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்லட்டும். அப்பா, ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தீமைகளையும் வேறறுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் கிரியைகளை அழித்து போடட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரிடத்திலும் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஓய்வு நாளில் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ அதிசயங்களை ஓய்வு நாளில் செய்த தெய்வம் இந்த நாளிலும் எங்களுக்கு ஓய்வு நாளில் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஜெபிக்க அப்படி விசேஷித்த கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல தடைகளை மாற்றும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார்,
இல்லை